திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நடராஜபுரத்தில் செயல்படும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்திருந்த நகை கையாடல் தொடர்பான விசாரணையின் போது முதல்நிலை எழுத்தராக பணிபுரிந்து வந்த சாமிநாதன் நேற்று மதியம் கல்லணை அருகே காட்டுப்பகுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகள், தற்கொலைக்கு முன்பாக அவர் எழுதி வைத்திருந்த 2 கடிதங்களை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் அவரது இறப்பிற்கு நீதி கேட்டு உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆரம்பிச்ச பிரச்சனை 4 நாள் எங்க மாமாவை பேசவே விடல. நாங்க வந்து கேட்கிறோம்னு சொன்னோம், அதையும் கேட்க விடல. 3 நாளா அந்த சொசைட்டில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நீதான் பொறுப்பு, சாவி நீதான் வச்சிருக்க, நீதான் அதுக்கு பொறுப்புனே அதை தலையில கட்டிட்டாங்க. நாங்க வீட்டுக்குள்ள வச்சு விசாரிச்ச போதும் இங்க வந்து என்ன மிரட்டினாங்களோ தெரியல. இது வந்து 3 நாள் நடந்த கதை. நேத்து நான் சொசைட்டிக்கு வந்தப்ப 4 லட்சம் கட்டணும்னாங்க. மறுபடியும் அது 7 லட்சம்னு சொல்லிட்டாங்க. சரி, நகை இங்க இருக்கு, இவங்களாம் நாங்க நகை சரண்டர் பண்ணோம். 15 பவுன் சரண்டர் பண்ணோம். அந்த நகையை வச்சுக்கிட்டு இவங்க மறுபடியும் பணம் கட்டணும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. புதன்கிழமை 6 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்தோம் கையில. அதுக்கு முன்னாடியே நகையை நீங்க வச்சாதான் நாங்க விடுவோம். அந்த திங்கக்கிழமை நடந்தப்பவே நகையை வச்சாதான் நாங்க இவரை வெளியே விடுவோம்னு சொன்னாங்க. அதுக்காக எங்க அக்கா வந்து 15 பவுன் நகையை கொண்டு கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் 10 மணிக்கு தான் அவரை வெளியே விட்டாங்க. 3 நாளுமே 9 மணிக்கு போற ஆம்பளை 1 மணி, 12:30 மணி, 10 மணி இப்படிதான் வீட்டுக்கு வந்தாரு. ஆனா தப்பு 4 பேருக்கு மேலேயே இருக்கு. ஆனா எங்க மாமாவை நிக்க வச்சு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. மன உளைச்சல் காரணமா தான் அவர் செத்து போனாரு. யாரு விசாரணை பண்ணவங்க எல்லாரும் வரணும். இங்க என்ன 4 பேர் அதுக்கு பதில் சொல்லணும். லெட்டர் எழுதி பணம் ரெடி பண்ணேன்னு சொன்னேன். அதுக்குள்ள எப்படி அவர் போனாரு? ஆன் டியூட்டில இருந்தாரு. வெளியே எப்படி விட்டாரு? ஒரு போன் பண்ணி அவர் வெளில போயிட்டாருன்னு சொல்லிருக்கோம்ல. என்கிட்ட சொல்லல. யார் மேல நீ குற்றம் சாட்டுறீங்கம்மா? நீ யார் மேல? ஏன் ஒரு ஆள் தலையிலே போட்டீங்க? வந்த ஆபீசர் எல்லாரும் மேலயே ஒவ்வொரு வந்தாங்க. எங்க மாமா வந்து இன்னும் 3 மாசத்துல ரிட்டையர் ஆவறாரு. 35 வருஷம் சர்வீஸ். ஒரு சின்ன பிரச்சனையில கூட அவர் இது வரைக்கும் மாட்டினது இல்ல. ஊர்ல உள்ளவனும் பழி வாங்கிட்டான். அவரை வேணும்னே தான் இப்படி பண்ணாங்க. எப்படி அந்த இருந்த ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்துருக்காருன்னா இந்த கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது சொல்லுங்க. 3 மாசம் இருக்கு. அவன் ஏன் சாவணும்? அவன் தப்பு பண்ணல. எங்க மாமா சொல்றாரு, உள்ள என்ன பாடி வேணாம் சொல்லுங்க. எங்க பாடி வேண்டாம், எங்க பாடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.